ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இன்னைக்கு தேர்ட் பார்ட் தான் விளையாட போகிறோம். அதுவும் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில். சரி வாங்க, ஃபஸ்ட்டு பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் ட்ராக் முடிஞ்சிச்சு. அடுத்த ட்ராக்கில் வைப்போம். ஓகே, இந்த பாக்ஸ் நம்ம எப்பயுமே நம்மளோட பழக்கம்படி டஸ்ட்பினில் போட்டுருவோம். ஓ, குதிக்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது இதில் வேறு. மணி 10 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் நினச்சி கூட பார்க்கல. யார் இதெல்லாம் ஆர்டர் போட்டான்னு தெரியலையே. ஓகே, சரிவா, நம்மளுக்கு லக்கு 2 இதை முடிக்கலாம். அப்புறம் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது போல இருக்கு. ரேட் பார்க்கலாம். ரேட்டு அவங்க ஃபுல் ப்ரைஸ், அதோட ப்ரைஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஒரு 60. இது ஓகே. இல்லை, நம்மளுக்கு ஒரு $1 வரப்போல் வச்சுப்போம். ஓகே, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளார சீக்கிரமாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஆமாம், இப்போ ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடை கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வந்துட்டு போகிறாங்க. ஓகே, அடுத்தது இப்போ நம்மளுக்கு இவங்களுக்கு 45 பைசே கொடுக்கணுமா. ஓகே, 5 பைசே. தேங்க்யூ சார். அடுத்தடி வாங்க, மறக்காம வந்துடுங்க. ஓகே, அடுத்தவங்க வராங்க. ஒரே பிரெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல வேறு. ஓகே, அடுத்தது $3. எவ்வளோனா $3 45 பைசே, அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்மஸ் தாத்தாவும் வந்துட்டாங்க. ஒருவேளை கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிஃப்ட் கொடுக்கறதா வாங்கிட்டு வராங்களோ. அவங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னு காத்து இருந்து பாருங்க. அடுத்தது $83. 83 பைசே. ஓகே, 50, 25, 5, அப்புறம் ஒரு 3 கொடுத்துருவோம். ஓகே, தேங்க்யூ சார். அப்புறமா வந்துடுங்க. கிறிஸ்மஸ் தாத்தா பிரெட்டு வாங்குறாரு. இது யார் வீட்டுக்கு வருதுன்னு தெரியல, பொறுத்து இருந்து பாருங்க. இவங்க தேங்க்யூ தாத்தா. எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க. யாரும் கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது $5, அப்புறம் $3 கொடுத்துட்டு 38 பைசே. அதுக்கு நம்ம 30 ரூபாய்க்கு 3 10 ரூபா கொடுத்துட்டு ஒரு 5 ரூபா 3 1 ரூபா கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நம்மளுக்கு தான் இன்றைக்கி நிறைய கூட்டம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அப்புறம் $3 20. இவங்க கார்டு கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன ஹேர் ஸ்டைல் பாருங்களா, வித்தியாசமாக இருக்குல்ல ஹேர் ஸ்டைலு. 24. ஓகே, கரெக்டாக இருக்குது. தேங்க்ஸ் சார். ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்குது. எனக்கு ஒன்று கட்டிங் கடை சொல்லுங்கள், கட்டிக்கிறேன். அடுத்தது இவங்க ஒரே பிரெட்டு தான் வாங்கியிருக்காங்க. இது வேல்யூ எவ்வளோனா $1 62 பைசே. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். போய்ட்டு வாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா அதுக்குள்ளார கிஃப்ட்டை கொடுத்துறாருன்னு நினைக்கிறேன். திருப்பி வந்துருக்காரு. $46 கொடுக்கணுமா. அப்போ $46. ஓகே, அதுக்கு நம்ம 2 20 கொடுத்துட்டு ஒரு 5 ஒரு 1, அப்புறம் பைசே வேறு கொடுக்கணும். இப்போ பைசேக்கு 2 25 3 25 கொடுத்துப்போம். ஒரு பைசே. கரெக்டாக இருக்குது, கொடுத்துடலாம். தேங்க்யூ சார். இவங்க எங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்திருக்காங்க. ப்ரெட்டு தான் வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் ஏழப்பில் இருக்குது. இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களுக்கு காசு கொடுப்போம். அடுத்தது ஒரு 3.24. அடுத்தது நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா தான். அவங்க இந்த தாட்டி என்ன வாங்கினாங்கன்னு பாருங்கள். ப்ரெட்டு தான். எனக்கு தெரியுமே, எப்படின்னு சொல்லுங்க. இடம் அங்கே அது மட்டும் தானே இருக்குது. சரிங்க, $1 62 பைசே. ஓகே, தேங்க்யூ தாத்தா. போயிட்டாங்க. பாய். யார் கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க? ஐயோ, போயிட்டாங்க. சரி வாங்க, கடை க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு போல இருக்கு. நம்ம ஆர்டர் போட்ட பார்சல்லாம் பக்காவாக சேர்ந்துருக்குங்க. எடுத்துகிட்டு போய் நம்ம அடுக்கி வச்சிருவோம் உள்ளார. ஓகே, ஏற்கனவே நம்ம 2 பார்சல்ஸ் வச்சோம்ல. இதில் பேலன்ஸ் இருக்குது, நம்ம மூடி இங்கே வச்சுப்போம். இங்கே ஒரு பார்சல் இருக்குது, நம்ம ஏற்கனவே வச்சோம். இது பிரெட் இருக்குது ஃப்ரெண்ட். இதை நம்ம இங்கே அடிக்கிப்போம். ஓகே, இந்த பார்சலில் மூடி எடுத்து போய் நம்ம குப்பை தொட்டியில் போட்டுடுவோமே. ஏன் நான் கடையை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கேன் அன்டைம்லேயும். நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது இந்த வீடியோவில். உங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்கிறேன்.
வாங்க இது என்னது? ஓ இது ஃப்ளார், அதாவது மாவு. எல்லாத்தையும் அடிக்க வச்சுப்போம். ஓகே பர்ஃபெக்டாக பற்றிருச்சு. ஓ தேர்ட் ரேக்கில் வந்து நம்ம எல்லாத்துலேயும் 4 நாள் வைக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா நீங்கள்? நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். ஓகே இப்போ அடுத்தது வேறு என்ன பார்சல் இருக்குது? ஓகே இது நம்ம ஒரு பார்சல். இது வந்து பொட்டேட்டோனா டொமேட்டோ. யார் யாருக்கெல்லாம் பொட்டேட்டோ பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பொட்டேட்டோவில் அவ்வளோவா ப்ராஃபிட்டே வராது மக்களே. சரி இதெல்லாம் பேலன்ஸ் வச்சுக்கலாம். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே இங்கே வந்து புதுவிதமான ஒன்று கிடச்சிருக்கு. எத்தனை இருக்குது இதில்? 6 6 12 இருக்கா? இதில் வைக்கலாம் நம்ம. கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக. டஸ்ட்பின்லாம் ஒன்று வாங்கணும். நம்ம நினச்சிட்டு தான் இருந்தேன். வாங்குவோம். நம்மள்கிட்ட இல்லாத காசா மக்கள் இங்கே. இதில் என்ன இருக்குது? இதில் ஃப்ளார் தான் அவங்க நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அதை அடுக்கி வச்சுப்போம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் இருக்குது. எங்கே வைக்கலாம்? எங்கே வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பி நம்மள்கிட்டே வச்சுக்கலாம். எனக்கு டவுட்டு, யாராச்சும் வரவன் தூக்கிட்டு ஓடிட்டானா? அப்படிலாம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே உள்ளவங்களாம் நல்லவங்க நான் கேள்விப்பட்டேன். சொல்லுவோம் பார்க்காதீங்க. எவன் வேணா திருடலாம். பார்த்து உஷாராக தான் இருக்கணும். இல்லைனா கதையை முடிச்சுடுவாங்க. நம்ம வேறு இதை வச்சு தான் பழப்பே ஓடுது. ஓகே மேடம். சார் கார்டா? ஓகே சார். எவ்வளோ? $4. பரவாயில்ல சார். $4 வாங்குறீங்களே. இந்த பணக்காரங்க தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஊரில் $1ங்கிறது எப்படி சொல்கிறது, 1 மணி நேரம் வேலை பார்த்தா $1 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற $4. இவங்க $4க்கு ஒரு வேலைக்கு ஒரு நாளே $4 வாங்கினாங்கன்னா இப்போ பணக்காரங்க தான். இவங்க பாருங்கள் $2 மிடில் கிளாஸ் ஃபுல் இருக்குது. $2.03 கரெக்டாக இருக்கும். ஓகே தேங்க்யூ மேடம். போய்ட்டு வாங்க. குடுமி போட்டு வராங்க. அப்படின்னா வீட்லேருந்து வந்துட்டாங்களே டேரெக்டாக. $2.03 அதாவது மிடில் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை வச்சா கண்டுபிடிச்சலாம் எப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. ட்வின்ஸ் அதான் ட்வின்ஸ் தானே. ஓகே தனியாக வாங்குறாங்க. 3 இவங்க வந்து மிடில்லே கொஞ்சம் ஹப்பு போல இருக்கு. $3.65. தேங்க்யூ சார். வாங்க. இந்த இன்னையோட டே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $31. தேவலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேலை பார்த்ததுக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க ரிவார்டு. ஓகே இப்போ நம்ம என்ன அடுத்தது ஆரம்பிச்சிட்டு சீக்கிரமாக வேலை பார்க்கணும். இன்றைக்கி லீவ் கொடுத்துட்டு கடை ஓப்பனில் இருக்குது. ஏதாச்சும் ஆர்டர் போடுவான்னு ஃபஸ்ட்டு பார்த்து வந்துடலாம். ஸ்டாக்லாம் கரெக்டாக இருக்கானே. எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏதாச்சும் அடுக்கிறது இருக்கான்னு பார்த்து வந்துடுவோம். இது என்ன இருக்குது? இல்லை ஃப்ளார் இருக்குது. ஃப்ளார் வாங்கியிருக்காங்களா யாராச்சும்? ஃப்ளார் யாருமே வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். நினச்சி கூட பார்க்கல. ஃப்ளார் யாருமே வாங்க மாட்டுறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. ஓகே இப்போ அடுத்தது பார்ப்போம். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இதில் பொட்டேட்டோ இருக்குது. பொட்டேட்டோ யாராச்சும் வாங்கியிருக்காங்களா? யாருமே வாங்கலை. ஸோ நம்மளுக்கு இப்போ பொட்டேட்டோவும் ஃப்ளாரும் லாஸ்ட்டில் தான் போகுது. அது கன்ஃபார்ம் தெரிஞ்சிடுச்சு. கஸ்டமர் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளார நம்ம வேறு ஏதாச்சும் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இன்னும் அப்டேட் பண்ணணும்னு நினச்சாருங்க. லைசன்ஸில் போயிட்டு இது ஒன்று அப்டேட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோன்னா என்ன ஒன்று தெரியலையே. சரி பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். சர்வீஸ் இது என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஷாப்புக்கு போனோமா? நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கலாம்ல இருக்குது. அங்கே பாருங்க. சூப்பர் மயோன்னு என்னமோ இருக்குது. அடுத்து ஸ்ட்ராபெரி ஜாம். நிறைய வந்துருக்கு நம்மளுக்கு. ஒரு ஸ்ட்ராபெரி ஜாம், பீனட் பட்டர்லாம் வந்துருக்கு நம்மளுக்கு. இதெல்லாம் ஆர்டர் போட்டுருவோம். நம்ம எல்லாத்துலேயும் ஒன்று ஆர்டர் போட்டு விற்கதான்னு பார்ப்போம். கன்ஃபார்ம் போகும்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டாங்க. போடு. கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் எப்போ பார்த்தாலும் கிறிஸ்மஸ் தான் போல இருக்குது. டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா இந்த தாத்தா எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்காரு. திரும்பி 2 பேர் சேர்ந்து வந்துருக்காங்க. இந்த ஒர்க்கர்ஸே நிறையா தான் வாங்குறாங்க. அவங்கள பசிங்க போல இருக்குது. ஏன்னா நிறைய வேலை பார்த்துருக்கு, களைப்பாக வந்திருப்பாங்க. இதில் என்ன தெரியும் பிரச்சனை? நம்ம அதிகமாகவும் கொடுக்க முடியாது, கம்மியாகவும் கொடுக்க முடியாது. கொடுத்தா தட்டி கேட்குறாங்க. இந்த ஊர் மக்கள்லாம் நல்லவங்களாகவும் இருக்காங்க. இந்த ஊரே மார்க்கமாக தான் இருக்குது. ஒரு வேலை ஏதாச்சும் கோளாறு பிடிச்சவராக இருக்குமோ என்னான்னு தெரியல. சரி இப்போ தேங்க்யூ சார். கிறிஸ்மஸ் தாத்தா என்ன வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
என்னடா அது? ஓட்ஸ் வாங்கியிருக்காரு கிறிஸ்மஸ் தாத்தா. யாருக்கும் ஓட்ஸ் கொடுக்க போகிறாரு. பரவாயில்லையே, நிறையா தான் வாங்கியிருக்காரு. $6 வாங்கியிருக்காரு. ஓப்பா கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு ஒரு ஓட்ஸ் கொடுங்க, நான் அதை திருப்பி உங்களுக்கே கொடுக்குறேன். நம்ம நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஒத்துக்க மாட்டாருங்க, உஷாராயிட்டாப்புல. சரி ஓகே தாத்தா, போயிட்டாங்க. ஓகே, இவர் யாருன்னா ஒரு யங் பாய் போல இருக்காரு. என்ன வாங்கியிருக்காருன்னு பார்த்தா ஒரு மில்க் தான் வாங்கியிருக்காரு. மேடம் இவங்க ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான். ஓகே மேடம், ஹேர் ஸ்டைல் கடை சொல்லுங்கள், என்ன சொல்ல மாட்டீங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. ஒர்க்கர் தான் வந்திருக்காங்க. அடுத்தது கிறிஸ்மஸ் தாத்தாவே வராங்க. நிறைய $7 நம்ம வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கியிருக்கிறது $2 தான், ஆனால் நம்ம $7 ரிப்ளை பண்ணுமா? பார்த்தீங்களா, இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பிரச்சனையே. கம்மியாக வாங்குறாங்க ஆனால் ரிப்ளை நிறையா தரணும். அதனால தான் நம்ம காசு வாங்குறதில்ல, கார்டு தான் வாங்குகிறோம் இப்போலாம். கிறிஸ்மஸ் தாத்தா கார்டு அங்கே பாருங்கள். கிறிஸ்மஸ் தாத்தானாலே ஒரு மாதிரி கெத்து தாங்க, சொல்ல முடியாது. வந்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் தாத்தா. ஓகே, கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட்டு எல்லாருக்கும் கொடுங்க, ஜாலியாக இருங்க. தேங்க்யூ போயிட்டு வாங்க. எல்லோரும் நம்ம பெரிய ஆள் பிள்ளை இருக்குது இந்த கேமில். எல்லோரும் நம்மளுக்கு வழக்க வைக்கிறாங்க, நல்லா பாருங்க. இப்போ இந்த ஆள் இருக்காங்களா 4.55. ஓகே பாருங்க, வணக்கம் பார்க்குறேன். தேங்க்ஸ் சார். பார்த்தீங்களா, நம்ம பெரிய ஆள் பிள்ளை இந்த ஊரில். இல்லை பொட்டேட்டோலாம் வாங்குறாங்க நிறையா. $6 கொடுக்கணும் நம்ம. ஓகே 5 6 ஓகே 0.85 அப்போனா 25 10 கரெக்டாக இருக்குது. இந்த ஹேர் ஸ்டைல் இவங்க தான். இவங்க எப்படி தெரியுமா இருக்காங்க, இந்த ஆளை பார்த்தா பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் டீம் இருக்குல்ல, அந்த மூவியில் இவர் தான் ஹீரோ வருவார்ல, பைரேட்ஸ் ஆஃப், அவரை போலே இருக்குது, ஜாக் ஸ்பேரோ போலே. இந்த பாருங்க, கண்ணாடியில் போட்டு கெத்தாக இருக்கார் அப்படியே. ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, அந்த கப்பலை உட்காந்து ஆட வராரு இவருக்கு. இவர் மாரி இனிமேல் கப்பல் மேன். ஓகே 4.06 ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனக்கு பார்க்க குஜராத் மாதிரியே இருக்காங்க. இப்போ ஒரு யங் பாய் வந்திருக்காரு, ஸ்கூல் படிக்கிறவர். அவர் என்ன வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு வாங்கியிருக்காரு. அவர் கேஷாக தான் தராரு. எவ்வளோ இப்போ அவனுக்கு நம்ம ரிட்டர்ன் தரணும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ 48 ரூபா. ஐயோ எவ்வளோ தந்தேன்னு வேறு தெரியலையே. 50 ரூபா தந்திருக்கேன், பேலன்ஸ் 8 ரூபா தரணும். ஓகே 8 ரூபா தந்துட்டு ப்ளஸ் 32 ரூபா. சாரி 1 rupees. ஓகே நோவா வாட் சார்? ஓகே சார், சாரி சார். மன்னிச்சிருங்க சார். அவங்க ஸ்கூல் கேர்ளுங்க, சாரிங்க, நான் ஸ்கூல் பாயின்னு சொல்லிட்டேன். இங்கே பார்த்தீங்களா புது ஹேர் ஸ்டைல் மேம். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனால் நான் பாய்ஸாக தான் பார்க்குறேன். இல்லைனா நான் மட்டும் வாங்கி போட்டு கட்டிங்க போட்டு போயிட்டே இருப்பாளகா. சரி பரவாயில்ல, என் தங்கச்சிக்கு சொல்கிறேன் இந்த ஹேர் ஸ்டைலை, அவள் கன்ஃபார்ம் பாப்பா. 84 மேம். நீங்கள் வந்து லோவர் கிளாஸ் இல்லை, லோவர் கிளாஸ் மேம். நீங்கள் அப்ரூவ் தரேன். இங்கே பாருங்க, பின்னாடி பல்காக இருக்கான், அடிதான் பறந்துடும் இருக்கு எல்லோரும். சம பல்க்கு. 4.06 கொஞ்சம் மிடில் கிளாஸ் தாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் தாத்தா $6 இறச்சி எடுத்தாங்கன்னா அவங்க பணக்காரங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வந்து இப்போ கம்மியாக தான் கொடுக்கணும்ல இருக்கு எல்லாருக்கும், அதனால கொஞ்சம் கம்மியாக வாங்குறாரு. மற்றபடி அவர் ஹை கிளாஸ் சொல்ல முடியாது, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர். ஓகே இப்போ வந்து இன்னொரு 10, அப்புறம் இன்னொரு அன்றைக்கி கதை அப்புறம் இன்னொரு ஒரு 7 ரூபா தரணுங்க. என்னங்க இது, ஐயோ. ஓகே கிறிஸ்மஸ் தாத்தா பாய் தாத்தா, நல்லா சந்தோஷமாக இருக்கு தாத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட நாள் முடிஞ்சிச்சு. இதில் 34 ரூபா ரிவார்டு பக்கா. நம்ம லைசன்ஸ் அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. நோ தேங்க்ஸ். ஓகே இன்றைக்கி புது நாள் வந்துருச்சு. இப்போ போயிட்டு பாக்ஸில் இதெல்லாம் எடுத்து வைப்போங்க. நம்ம புதுசாக ஆர்டர் போட வேணாம். இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு இது உங்களுக்கு காமிக்கணும், அதுக்கு தான் நான் இது பண்ணாமல் இருக்கேன். பாக்ஸ் எம்டி. இப்போ வெளில போட்டுருந்தலாம் ஆர்டர் வந்துருக்கு. வேறு என்ன வாங்குறேன் நான் சொல்ல மாட்டேன். கன்ஃபார்மான சர்ப்ரைஸ் மட்டும் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க.
யாருமே வாங்கல உருளைக்கிழங்க. சே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதை மூடி திருப்பி இங்கேயே வச்சுருவோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ அந்த வெளியில் இருக்க பாக்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். இதில் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். ஜாமு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆர்டர் போட்டது தான், அப்புறம் அதுதானே வரும். சாரி சார். ஐயோ, கடை வேறு ஓப்பன் ஆகிட்டு இன்னும் க்ளோஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, அது வேறு தொல்லை. இல்லை, நம்ம ஏன் க்ளோஸ் பண்ணோம்? ஓப்பன் பண்ணலாம், க்யூவில் நிற்பாங்க, நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம்ல. ஓகே, இது என்ன ஜாமோ தெரில. இது பட் பார்த்தாலே கலர் தெரியுது. அது வச்சிடலாம். ஓகே, கரெக்டாக 6 பாட்டில் கொடுக்குறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தா என்ன வேண்டாம், கம்மியாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வர நம்ம லாபமாக இல்லாமல் போகுது. பார்த்தீங்களா, எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். இதாங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. இது என்னன்னே தெரியலையே. ஊருக்காவோ பிக்கிள்ஸ்ன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. பார்ப்போம். இன்னும் நம்ம போய் இப்போ ரேட் ஃபிக்ஸ் பண்ணணுங்க, அதுதான் முக்கியம் ரொம்ப. இதோட ரேட்டு எவ்வளோ வரைக்கும்? $3 வரைக்கும் விற்கலாங்க நம்ம. ஆனால் $2 $2 விற்கலாங்க. கரெக்டாக இருக்கும். $2 கரெக்டாக இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு இது ப்ராஃபிட்டுங்கிற போல். இதை நம்ம எவ்வளோ வரைக்கும் விற்கலான்னு பார்ப்போம். நம்ம பாதி ரேட்டுக்கு தானே கொடுக்குறோம், அது கரெக்டு தாங்க. பாதி ரேட்டு கொடுத்தா அது நியாயம் தாங்க. நம்மளுக்கு $1 வர போல் நம்ம ப்ராஃபிட் கொடுக்குறோம். ஓகே, ஓகேங்க, நம்மளுக்கு ஒரு $1 ப்ராஃபிட் வர போல் கொடுத்துருக்கோம். அடுத்த இதுக்கு பார்ப்போம். இதுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கலான்னு பார்ப்போம். நீங்கள் ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கம்மியாகவே போடுறேன். நம்மளுக்கு $1 ப்ராஃபிட் வர போல் வச்சுப்போம். நம்மளுக்கு இப்படி பாருங்கள், $1 வச்சா கூட நம்ம எப்போங்க நான் சொல்கிறத வாங்க முடியும்? சர்ப்ரைஸாக இருக்கலாம்னு பார்த்தா இது ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுக்குற போல இருக்குங்க. ரொம்ப பாவமாக இருக்குங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக இல்லையாங்க? காய்ஸ், என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக இல்லையா? சரி, இந்த குப்பை தட்டி வெளில போட்டு கஸ்டமரை கவனிப்போங்க. கஸ்டமர் அப்புறம் கஸ்டமர் தானே கேட்டிங்க. ஆமாங்க, சிங்கி பார்த்தீங்களா, $7 இருக்குது. இப்போ நானும் போய் அவர் கூட வேலை பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். $7 வாங்கியிருக்காரு. பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறேன் சார். பணக்காரவங்க. பணக்காரங்க, மறந்துட்டேன். $23. பக்கத்தில் உள்ளவங்களோட ஹேர் ஸ்டைல். எனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் மேடம். தேங்க்ஸ் மேடம். ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். போயிட்டு வாங்க சார். எங்கே சார் வேலை பார்க்குறீங்க? உங்களோட சம்பளம்லாம் அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படிலாம் இல்லையாங்க, அவங்க வேலை பார்க்குறத பொறுத்தான். அவர் கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் கடுப்பாக தான் வேலை பார்ப்பாராம், அதனால சம்பளம் தர மாட்டாங்களாம். அதனால தான் $1 வாங்குறாரு. $1.58 வாங்குறாருங்க. ரொம்ப ஏழ்பில் இருக்குது. சரி, அடுத்தது இப்போ எனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் மேம், ஒன் சைட் கட்டிங். பின்னாடி பார்த்தீங்களா, பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன். கப்பல் மேனுங்க. 2.52. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. தேங்க்யூ மேடம், நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்களா, பிக்கல்ஸ் வாங்கியிருக்காரு. $8. பைரேட்ஸ் ஆஃப் கடல் கொள்ளையர்கள். இவர் தான் $8 வாங்கியிருக்காரு. $8.43. ஓகே சார், தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வந்துருங்க. கிறிஸ்மஸ் தாத்தா பிக்கிள்ஸ் யாருக்கா கொடுக்க போகிறாரு, அப்புறம் ஜாம் கொடுக்க போகிறாரு. கிறிஸ்மஸ் தாத்தா எப்பவுமே பணக்காரங்க தானே, அவங்கள சொல்லிக்க முடியாதுங்க. இந்த ஊரில் டெய்லியுமே கிறிஸ்மஸ் தாத்தா வரும்போது. ஆமாம். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஏழை மேன் தாங்க. $2 தான் வாங்குறாரு. புவருங்க, வெரி புவர்னு சொல்ல முடியாதுங்க. புவர்லேயே கொஞ்சம் ஹை கிளாஸாக இருக்கலாம். $2. ஓகே சார், $2 வாங்கிக்கிங்க. தேங்க்ஸ் சார். போய்ட்டு வாங்க. 3 பிக்கிள்ஸ் வாங்கியிருக்காங்க, பெரிய ஆளுங்க. 3 பிக்கிள்ஸ் $6. இந்த பிக்கிள்ஸில் தான் நம்மளுக்கு லாபமே வருது இருக்குது சார். பைரேட்ஸ் ஆஃப் கடல் கொள்ளையர். பார்த்தீங்களா, கடல் கொள்ளையர் பாட்டு பாடலாங்க. கெத்தாக இருக்கு பாட்டு. 80ங்க. கடல் கொள்ளையர் சார். தேங்க்ஸ் சார். போய்ட்டு வாங்க. கப்பலில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். கோலி இவ்வளோ வாங்கிடுவோம். $10ங்க. எனக்கு வந்ததுலேயே பெரிய கஸ்டமர் சார். நான் அவங்கள மறக்கவே மாட்டேன் சார். போயிட்டு திரும்பி வந்துருங்க சார். நீங்கள் எங்கள் எப்பவுமே கடையில் வாங்குங்க சார். உங்களுக்கு ஒரு பைசே எக்ஸ்ட்ராவா அதிகமாக தரேன் சார்.
இப்போ $18 ரிப்ளை பண்ணோம் நம்ம. ஓகே 20. சார் நீங்கள் ரொம்ப கம்மியாக வாங்குனீங்க, அடுத்த நிறையா வாங்குங்க. இவர் ஸ்கூல் பாய்ங்க, ஸ்கூல் பாயாக கூட தெரியலையே. சரி நம்ம ஒன்று நோட்டாக தராங்க, அதுதான் பிரச்சனை. இங்கே நம்மள சேஞ்ச் கிடையாது மேடம். பண்ணலாங்கிறாங்க. சரி பண்ணலாங்க. பின்னாடி பார்த்தீங்களா பைரேட்ஸ் ஆஃப் கைரேபியன் கெத்தார் பாப்புல நம்மளுக்கு கண்ணாடி தான். கண்ணாடி பார்த்தாலே எல்லாரும் அப்படியே பிடிச்சிருங்க. சார் பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் சார் வாங்க சார். என்ன சார் உங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கேன். போங்க சார், மானத்தையே வாங்கிட்டீங்க சார். இப்போ வந்து $26 சார். என்ன சார் ஒரு $3 வாங்கக்கூடாதா சார்? சார் லாபமே வர மாட்டேங்குது சார். அவ்வளோதாங்க, இன்னைக்குள்ளே நாள் முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு ரிவார்ட் பார்த்தீங்கன்னா $37. ஓகே, இப்போ $37 நம்மளுக்கு ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம $213 சம்பாதிச்சிருக்கோம். உலகம் எடுத்துருக்கோம் $213. இப்போ நம்ம நிறைய ஆர்டர் போட வேண்டியது இருக்குங்க, ஏன்னா நம்மள்ட்ட ஸ்டாக் கம்மியாகிடுச்சு. ஆர்டர் போட போகிறோம். என்ன ஆர்டர் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பிக்கிள்ஸ் ஒன்று போடலாங்க. அதெல்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க, நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாகவே இருக்குது. எல்லாத்துலேயும் ஒன்று பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம நிறைய ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போ ப்ரெட்டில் 2 போட்டுப்போம், அடுத்தது சிரல்ஸில் 2, இதில் 2. பொட்டேட்டோ நம்ம யாரும் வாங்க மாட்டுறாங்க, இருந்தாலும் போட்டுப்போம். பிக்கிள்ஸில் 2 போட்டுப்போம். டப்பாவை எடுத்து வந்து உள்ளார வச்சுப்போங்க. நான் உங்களுக்கு ஒரு தட்டி ஆர்டர் போட வேணாம், அதுக்கு வர டைம் ஆகுது வரத்துக்கு. சரி சும்மா கொஞ்சம் நேரம் கம்ப்யூட்டர் பார்ப்போம் என்ன நல்லா இப்போ அப்டேட் ஆகிருக்குன்னு. இப்போ அடுத்தது ஃபர்னிச்சர். ஓகே, பெரிய ரேக் ஒன்று இருக்குது, ஆனால் நம்ம அதை வாங்க போகிறதில்ல. சரி இந்த வீடியோவில் அதை காமிக்க முடியாது இவ்வளோ இருக்குது. இந்த செல்ஃப் செக் அவுட்னு ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதான் வாங்க போகிறோம். நம்ம $750 சம்பாதிக்கிறோம், வாங்குகிறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் லைசன்ஸ் அப்டேட் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் எல்லாமே பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.